59 வழக்குகள் உள்ள ஒரு நபருக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு அவர் காவல் நிலையத்துக்கு போகிறாரு. அங்கே அவர் உயிருக்கு பாதுகாப்பு தர மறுக்கிறாங்க. சாமானிய மக்கள் அனைவருக்குமான கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நீதிமன்றம். நீதிமன்றம் வாசலுக்கும் இவர் போகிறாரு. அவங்களும் அங்கே இவர் உயிருக்கு பாதுகாப்பு தர மறுக்கிறாங்க. நாடு முழுவதும் சென்னைக்கு செங்குன்றம் அருகே ரேணிகுண்டா போலீசார் செங்குன்றம் அடுத்த போலீசாரே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரெட் ஹில்ஸ் பகுதியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகரை கொலை செய்ய ஸ்கெட்ச் போடுவதற்காக ஒன்று கூடியதும் அம்பலமானது. எதற்காக இவர் உயிருக்கு பாதுகாப்பு தரமாட்டுறாங்க, ஏன் இவர் பாதுகாப்பு நிராகரிக்கப்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம் ஏதோ ஒரு வடநாட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு நாட்டிலையோ நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. சென்னைக்கு பக்கத்தில் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பாடியநல்லூர். அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இந்த அழகான பாடியநல்லூர் பஞ்சாயத்தில் 45,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. அந்த ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் கேஆர் வெங்கடேஷ் அவர்கள். யார் இந்த கேஆர் வெங்கடேஷ்? இவர் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் ஒரு எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான். இவரது தாயார் அப்பகுதியில் உள்ள மார்க்கெட்டில் மிளகாய் பொடி கடை ஒன்று நடத்திட்டு வந்திருக்காங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய செல்வாக்கு அந்த பகுதியில் மிகவும் உயருது. தற்போது இவர் கேஆர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வி நிறுவனம் ஒன்று நடத்திட்டு வராரு. அந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் வருஷத்துக்கு 400லேருந்து 500 பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாகவே ஸ்கூல் ஃபீஸ் இவர் பே பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. கேஆர்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற பேரில் பல தொழில் நிறுவனங்களும் இவர் நடத்திட்டு வராரு. இப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க அவருடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 59 வழக்குகள் அடுக்கடுக்காக வருது. இதன் காரணமாக அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட இவர் ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனு நிராகரிக்கப்படுது. அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கும் போகிறாரு. அங்கேயும் இவருடைய உயிருக்கு பாதுகாப்பு மறுக்கப்படுது. 59 வழக்குகள் இவர் மேலே பதிவு பண்ணுறாங்க. இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் வருது. காவல்துறை பாதுகாப்பு தரலை, நீதிமன்றமும் பாதுகாப்பு தரலை. ஏன்? இப்போ இந்த கதைக்குள்ளே போவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவருடைய லைஃப் நல்ல ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவருடைய தூரத்து உறவினரான அவரது சகோதரர் பார்த்திபன் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு. செங்குன்றம் அருகே அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாரால் அப்படின்னா முத்து சரவணன் அப்படின்ற ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல் என்ற ஒரு நபரால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அந்த நேரத்தில் இருந்து இவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். முத்து சரவணனை காவல்துறை அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி முத்து சரவணன் டெல்லியில் இருந்து பதுங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் டெல்லி போயிட்டு அங்கேருந்து முத்து சரவணனை பிடிச்சிட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. சோழவரம் அப்படின்ற ஒரு பகுதியில் முத்து சரவணனை விசாரிக்கும் போது முத்து சரவணன் காவல்துறை அதிகாரிகளை தாக்க முற்படுறாரு. அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் வேற வழி இல்லாமல் அவர்களுடைய துப்பாக்கி எடுத்து முத்து சரவணனை சுட்டுறாங்க. இந்த ஒரு சம்பவத்தில் பிரபல ரவுடி முத்து சரவணன் இறந்துடுறாரு. மறுநாள் காலையில் எல்லா செய்தித்தாள்களிலும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. முத்து சரவணன் என்பவர் என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்மை செய்தி: சென்னை அருகே என்கவுண்டரில் ரவுடி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை சோழவரத்தை அடுத்த புதூர் மாரம்பேடு பகுதியில் ரவுடி முத்து சரவணன் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார். அதே சமயத்தில் ஒரு சில ஊடகவியலாளர்கள் ஒரு வதந்தியை பரப்புறாங்க. இந்த என்கவுண்டருக்கு பின்னணியில் இருப்பது கேஆர் வெங்கடேஷ் அவர்கள் அப்படின்றத. இந்த செய்தியை பார்த்த முத்து சரவணனுடைய ஆதரவாளர்கள் கேஆர் வெங்கடேஷை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் அவங்களும் இறங்கிட்டாங்க. அதுக்குள்ள
அருகே அதிமுக நடத்திய என்கவுண்டரில் ரவுடி இவங்க கேஆர் வெங்கடேஷ் அவர்களை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்தி அவர் காதுக்கே நேரடியாக வருது. உடனே வந்து அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியுது. உடனே காவல்துறையை வந்து அணுகிறாரு. ஆனால் காவல்துறை அதிகாரிகளோ உங்கள் மேலே 59 வழக்கு இருக்குது அப்படின்றனால எங்களால் பாதுகாப்பு தர முடியாது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. பிறகு இந்த இடத்துல இவருக்கு பாதுகாப்பு மறுக்கப்படும் போது அடுத்த கட்டமாக இவருக்கு எங்கே வந்து அதுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னா நீதிமன்றத்தில் தான் வந்து கிடைக்கும். உடனே அவர் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அங்கேயும் வந்து அவருடைய பாதுகாப்பு மறுக்கப்படுது. என்ன இவர் மேலே அப்படி ஒரு 59 வழக்கு இருக்குது, அதன் பின்னணி என்ன அப்படின்றதை இப்போ நம்ம பார்ப்போம். 2006ஆம் ஆண்டு தான் முதலாக காவல்துறை அதிகாரிகள் இவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. என்ன அந்த ஒரு வழக்குனா, அப்பகுதியில் இருக்கக்கூடிய மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலில் வந்து ஏதோ ஒரு சில தகராறு ஏற்படுது. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இவரும் ஒரு ஆளாக வந்து அப்போ இருக்கிறாரு. அந்த ஒரு தகராறில் இவர் மேலே அப்போ ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. பிறகு 2008 வந்து இவர் வந்து அப்போது அதிமுகவில் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு. நல்ல ஒரு பிரபலமான ஒரு நபர். இவருக்கு அகெயின்ஸ்ட் தரப்பு வந்து இவரை பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த ஒரு பிரச்சனையில் இவர் மீது அப்போது ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணுறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே 2008ஆம் ஆண்டு வந்து அதே ஒரு கோவில் பிரச்சனையில் வந்து மீண்டும் ஒரு வழக்கு. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து இவர் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவர் மேலே வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. பிறகு இவர் வாழ்க்கையில் வந்து நிறைய அசிங்கங்கள், நிறைய அவமானங்கள் பலவற்றை வந்து இவர் வந்து சந்திச்சிருக்கிறாரு. அதாவது அவர் கையிலேயே வந்து அந்த ஹேண்ட்கஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மாட்டி தெருவாக வந்து இவர் அந்த இடத்துல வந்து இவரை கூட்டு போயிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் என்னென்னலாம் அவமானப்படக்கூடாது, என்னென்னலாம் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லா அவமானங்களும் இவர் அந்த காலகட்டத்தில் இவர் வந்து பட்டிருக்கிறார். இவர் மேலே காவல்துறை அதிகாரிகள் அடிக்கடி வழக்கு போட்டு கைது பண்ணுறாங்க அப்படின்றதை எதிர்த்து அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களே வந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. காவல்துறை வந்து இதெல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி. அதன் பிறகு 2013 ஜூன் வரைக்கும் இவர் மேலே எந்த ஒரு கேஸுமே இல்லை. 2014 2018 காலகட்டத்தில் ஆந்திராவில் பல வழக்குகள் இவர் மேலே அடுக்கடுக்காக போடுறாங்க. என்ன அந்த வழக்கு அப்படின்றத இப்போ நம்ம விரிவாக பார்ப்போம். 2014 2018 இந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் பலரும் தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செம்மரத்தை வந்து கட் பண்ணி அதை இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வருது. தெரிய வந்த உடனே யார் யாரெல்லாம் வந்து இதை பண்ணுறாங்களோ அவங்கள கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் கிட்டத்தட்ட ஒரு எஃப்ஐஆர்லேயும் 100லேருந்து 150 பேர் மேலே வந்து ஒரு வழக்கை ஒன்று போட்டு அதில் இவரும் வந்து ஒரு ஆள், அதாவது 50வது ஆளோ இல்லை ஒரு 70வது ஆள் அந்த மாதிரி வந்து இவரையும் சேர்த்துருக்காங்க ஒரு எஃப்ஐஆர்லேயும். கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் மட்டுமே இவர் மீது வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட ஒரு வழக்குகள் வந்து ஆந்திராவில் மட்டுமே வந்து போடுறாங்க. பிறகு இதே கேஆர் வெங்கடேஷ் அவர்கள் 2022ஆம் ஆண்டு ஆர்டிஐ ஒன்று போடுறாரு ஆந்திரா அரசாங்கத்துக்கிட்ட. இந்த மாதிரி என் மீது எத்தனை வழக்குகள் இப்போ நிலுவையில் இருக்குது அப்படின்னு அவர் கேட்கும்போது ஆந்திரா கவர்மெண்ட் தெளிவாக ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. இன்னும் உங்கள் மேலே 7 கேஸ் தான் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்றது. என்னடா பிரதீப் சொல்கிற, ஆரம்பத்தில் நீயே தான் வந்து சொல்கிற இந்த மாதிரி அவர் மேலே 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசாங்கம் எப்படி இவர் மேலே 7 வழக்குகள் தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்றது தானே உங்கள் கேள்வி. கிட்டத்தட்ட இவர் மேலே போட்டிருக்க அத்தனை வழக்குகளுமே வந்து சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு நபர் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்ட பிறகு அடுத்த கட்டமாக அவரை வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. வெளியில் வந்த உடனே சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அந்த சார்ஜ் ஷீட் போடுற டைமில் இவர் உண்மையாகவே இவர் தப்பு பண்ணலை அப்படின்ற ஒரு இது இருந்ததுன்னா அவங்களுடைய பெயரை அந்த வழக்கில் இருந்து வெளியில் எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கப்பட்டது தான் ஒரு 42 கேஸ்லேருந்து இவருடைய பெயரை வந்து எடுத்துட்டாங்க. மீதி உள்ள ஒரு 7 வழக்குகள் தற்போது ரேணிகுண்டா ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது. ஓகே, நம்ம இப்போது ஆந்திராவை பார்த்தோம் இவ்வளோ நேரம். இப்போ அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வருவோம். தற்போது இங்கே இவர் மேலே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 வழக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இவர் மீது 59 வழக்குகள் இருக்குது அப்படின்றத எதை வச்சு சொன்னாங்க? தற்போது
இந்த கேஆர் வெங்கடேஷ் அவர்கள் பாஜகவில் வந்து ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கிறாரு. கடந்த 2023ஆம் ஆண்டு இவர் மீது அப்போ ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க தமிழக காவல்துறை. என்னன்னா, இவருடைய லைசன்ஸ்டு துப்பாக்கியை காட்டி ஒருத்தரை வந்து இவர் மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வழக்குடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கேஆர் வெங்கடேஷ் அவர்கள் அவருடைய லைசன்ஸ்டு கன்னை வச்சு மிரட்டி இருக்கிறாரு, ஒரு ஸோ அண்ட் ஸோ பர்சனை அப்படின்றது காவல்துறை தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் அந்த ஸ்பாட்லேயே இல்லை அப்படின்றது இவருடைய ஸ்டேட்மெண்ட். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குக்கு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்துட்டு வெளியவும் வந்திருக்கிறார். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவருடைய தூரத்து சகோதரர், இதற்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம்ல, பார்த்திபன் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கப்புறம் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றத வந்து கருதி அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, மனு கொடுக்குறாரு. அங்கே அவர் உயிருக்கு பாதுகாப்பு தரலை. நீதிமன்றத்துக்கு போகிறாரு, அங்கேயும் பாதுகாப்பு தரலை. காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டு தான் இவர் மேலே 59 கேஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். அந்த ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அங்கே இருந்த நீதி அரசரும் வந்து இவருக்கு பாதுகாப்பு தர மறுத்துவிட்டார். நீதிமன்றம் பண்ணது சரியா தவறா அப்படின்றதுக்குள்ளே வந்து நம்ம போக வேண்டாம். அவர் மேலே இருந்த அத்தனை வழக்கையுமே வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஒரு 59 வழக்கை காரணம் காட்டி தான் காவல்துறை வந்து இவருக்கு பாதுகாப்பு தர மறுக்கிறாங்க. நீதிமன்றமும் அதற்கு தான் வந்து பாதுகாப்பு தர மறுக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நேரம் வரைக்குமே அவருடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் இன்னும் அவர் வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு. சமீபத்தில் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 40 ரவுடிக்கும் மேற்பட்டவங்க வந்து இங்கே கூடியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் காவல்துறைக்கு வருது. சென்னையில் நட்சத்திர விடுதிக்குள் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 20 ரவுடிகளிடமிருந்து 7 துப்பாக்கிகள், 84 தோட்டாக்கள், 11 கத்திகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காவல்துறை அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள அங்கேருந்து 22 பேர் தப்பிச்சு போயிடுறாங்க. மீதி உள்ள ஒரு 18 பேரை பிடிக்கிறாங்க. அவங்க கையில் இருந்த துப்பாக்கியும் வந்து காவல்துறை வந்து பிடிக்கிறாங்க. பிறகு விசாரணையில் வந்து எதுக்காக நீங்கள் இத்தனை பேர் இங்கே வந்தீங்க, என்ன உங்களுடைய திட்டம் அப்படின்னு கேட்கும்போது தான் காவல்துறைக்கே வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் ஒன்று வருது. வந்தவங்க வந்து கேஆர் வெங்கடேஷ் அவர்களை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அடுத்த நாள் பல மீடியா சேனல்ல வந்து வெளியே வந்திருக்கு. காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது போலீசாரே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கைதான அனைவரும் 10க்கும் மேற்பட்ட கொலைகள் செய்த சரித்திர பதிவேடு ரவுடிகள் என்பதும் ரெட் ஹில்ஸ் பகுதியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகரை கொலை செய்ய ஸ்கெட்ச் போடுவதற்காக ஒன்று கூடியதும் அம்பலமானது. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்பகுதியில் வந்து பல ஏழை எளிய மக்களுக்கும் வந்து இவர் இன்னுமே வந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. காவல்துறை அதிகாரிகளும் நீதித்துறையும் இவருக்கு குற்ற பின்னணி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பாதுகாப்பு தர மறுக்கிறாங்க. குற்ற பின்னணி இருக்குது அப்படின்ற காரணத்திற்காக நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்?